அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தை கணித்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு கூட்டணி எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளேன். அவர் பிறப்பு 1/3/1953. இந்த அமைப்பின்படி துலா லக்கணம், லக்கணத்தில் சனி மாந்தி, 4இல் ராகு, 5இல் சூரியன், 6இல் செவ்வாய் புதன், 7இல் சுக்கிரன் குரு, 10இல் கேது, 11இல் சந்திரன். 11இல் லக்கணத்துக்கு சந்திரன் இருப்பது கொஞ்சம் பாதகம்தான். இருந்தாலும் சந்திர லக்கணத்துப்படி இப்போது நடக்கும் கோச்சாரத்துப்படியும் சந்திரனுக்கு இப்போது கோச்சார சந்திரன் அந்த ரிசல்ட் நாளன்று அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரனோடு செவ்வாய் இணைகிறார். இந்த அடிப்படையில் கோச்சார குரு 7ஆம் இடத்தில், பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருந்து இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் இருந்த இடத்தில் இப்போது ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பத்தில். அந்த 9இல் இருக்கும் குரு ராகுவும் செவ்வாயையும் நேரடியாக தனது பார்வையால் ஆக்கிரமித்து கொள்கிறது. இந்த அடிப்படையில் சந்திரனோடு தேர்தல் வெளியிடும் நாள் 4 மே 4 அந்த அன்று சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து சனியோடு இணைகிறது, செவ்வாயோடும் சனியோடும் இணையும். இந்த ஆய்வின்படி இப்போது பெண்கள் லக்கணத்துக்கு 11இல் இருக்கும் சந்திரனால் அதே சந்திரன் கோச்சார நாளன்று மே 4 லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே இந்த இணைவின்படி குருவும் ராகு செவ்வாயை பார்க்கிறார். இப்பொழுது ராகு திசையில் சனி திசையில் ராகு புத்தி, ராகு புத்தியில் அமோக வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு இடங்கள் வெற்றி பெறும் என்று கணித்ததில் 192 இடங்கள் வெற்றி வாய்ப்பு இருப்பதாக என் அறிவுக்கு எட்டியபடி கணித்துள்ளேன். இதில் கொஞ்சம் முன்பின் வரலாம். ஆகவே 192 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை ஆய்வு செய்து இங்கே பதிவிட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.